இதுவரையில் சென்னப்பட்டினம், மதராஸ்பட்டினம் எப்படி வந்தது என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்தது சென்னப்பட்டினம் அப்படிங்கிறது தெலுங்கு பெயராக இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதிலை தேடலாம் வாங்க. 1800ஆவது வருடம், அதாவது 19ஆவது நூற்றாண்டு தொடக்கத்தில் காலின் மெக்கென்சி என்பவர் பழைய பிரதிகள், இந்த பகுதிகளுடைய வரலாறு எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது காளஹஸ்தி அரசர்களுடைய பெயரின் பட்டியலை எடுத்தார். அதில் தாமர்ல சென்னப்ப நாயுடு அப்படிங்கிற பெயர் தெரிய வருகிறது. அதற்கு பக்கத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு என்றால், இப்பொழுது இருக்கும் சென்னப்பட்டினத்திற்கு இவர்தான் பெயர் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் அந்த வரலாறு இருக்கிறது. அதாவது தாமர்ல வெங்கடாத்ரி நாயக், ஐயப்ப நாயக்குடைய தகப்பனார் தான் இந்த சென்னப்ப நாயக். இவர்கள் இந்த பகுதியை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்த உடனே அவர்களுடைய தகப்பனார் பெயர் இந்த கிராமத்துக்கு வைக்கப்பட்டு அது சென்னப்பட்டினமாக ஆகிவிட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த பட்டியலில் வெங்கடாத்ரி நாயக், ஐயப்ப நாயக்குடைய பெயர் எங்கேயுமே இல்லை. இது ஒரு கேள்வி. தாமர்ல அரசர்களோ தெலுங்கர்கள், அவர்கள் தமிழ் ஆக இருந்திருக்க முடியுமா? இந்த கேள்வியும் இருக்கிறது.